தேடி அல்லும் பகலும் அலைந்து திரிந்தேன். உன்னை தேடி உள்ளம் உடலும் கலைத்தேன். உன்னை தேடி உள்ளம் உடலும் கலைத்தேன். உன்னை தேடி தேடி ஏதோ ஒரு சுகம் அடைந்தேன். நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, நீ இல்லையே இங்கு நான் இல்லையே. உன் கண்ணில் நான் பாபா, என் கண்ணில் நீ, என் கண்ணில் நீ பாபா, உன் கண்ணில் நான். சங்கம யுகத்தில் பாபா உன்னோடு நான், இந்த சங்கம யுகத்தில் பாபா என்னோடு நீ. சாந்தி. ஓம் சாந்தி. இவருக்கு என்னுடைய முல்லைத்தீவு குடும்பங்கள் சார்பாக எங்களுடைய ஆசைகள், தூய உணர்வுகள் உங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சிஸ்டர் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு என்ன okay. நீங்க latest ஆ நான் ஞானத்துக்கு வந்து 16 வருஷம் ஆகுது. பாபாட்ட வந்து நான் பாபா சொன்ன கேம்பஸ்ல படிச்சுட்டு இருக்கேக்கல எனக்கு இந்த அறிமுகம் கிடைச்சது. பட் எனக்கு மதுபனுக்கு போகணும்ன்றதுக்காக நான் என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் எங்களோட காசெல்லாம் வாங்கக்கூடாது, நானா உழைச்சு பாபாட்ட வெறும் மதுபனுக்கு போகணும்னு பாபாட்ட ஒரு யோகா பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு பேங்க் ஆஃப் ஸ்லோன்ல வேலை கிடைச்சது. நான் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணினேன் எஃப்னாவில். நான் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் நல்லூர். 5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு அப்ப அந்த நேரம் எனக்கு நல்ல சேலரி வந்தது. பட் எனக்கு அந்த சேலரி எடுத்து எனக்கு அவ்வளவா நான் திருப்தி ஆகல, சந்தோஷம் இல்லை. எனக்கு யாராவது எங்கேயாவது போய் சேவை செய்யணும்னு ஒரு ஆசை. பட் எனக்கு பாபா கனவுல எல்லாம் இந்த வயல்கள், மாடுகள், இப்படி முல்லைத்தீவு, இந்த இங்க எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு கனவுல வந்து என்ன பாபா இங்க முல்லைத்தீவுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது முல்லைத்தீவுக்கு வந்து. நிறைய பாபா எனக்கு ஞானத்தின் மூலமும் தன்னை நினைவு சேவை மூலமும் பாபா என்ன வளர்த்துட்டு இருக்கிறாரு. நிறைய நான் நன்மை அடைஞ்சிருக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது ஒரு சாட்டர்டேல நாங்க ஷேரிங் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிகேஸ் என்ற அறிமுகங்களும் அனுபவங்களும். நன்றி சிஸ்டர், கேட்டதுக்கு ரொம்ப நீங்க வந்து எங்களுக்கு அங்க இருந்து வந்து இந்த கிளாஸ் தாரத்துக்கே நாம எல்லாரும் எல்லா ஆத்மாக்களும் உங்களுக்காண்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ பாபா. மேலே பாபா சொல்ற மாதிரி இந்த எங்களுடைய அன்பு, எங்களுடைய அந்த பராமரிப்பு எல்லாம் எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடாது. பாபா சொல்ற மாதிரி எல்லையற்று இருக்கல ஒரு சந்தோஷம். ஆகவே இந்த மேல எனக்கு இந்த உங்களுடைய தேர்மணி இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட இன்றைக்கு நான் சந்திக்கிறதுல உண்மை எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். இந்த வாய்ப்பு தந்ததுக்கு பாபாக்கும் உங்களுக்கும் நன்றி. ஓகே சிஸ்டர், முரளி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓம் சாந்தி. அபியத்த முரளி 25/6/1970. இன்றைய முரளியின் தலைப்பு வியக்த மற்றும் அவ்வியக்த வதனத்தின் மொழியில் வேறுபாடு. வியக்த மற்றும் அவ்வியக்த வதனத்தின் மொழியில் வேறுபாடு. வியக்த உலகத்தில் இருந்தவாறே அவ்வியக்த வதனத்தின் மொழியை உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? வியக்தம் என்று சொல்றது பாபா சொல்றாரு என்னன்னா சத்தமான இந்த உலகத்தை சொல்றாரு வியக்த உலகம். அவ்வியக்த வதனம் என்றது சூட்ச்ம உலகம்.
இங்க இருந்தவாறே உங்களுக்கு அந்த அவ்வியக்த வதனத்தின் மொழியை உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? அவ்வியக்த உலகத்தின் மொழி என்னவாக உள்ளது? எப்போதாவது அவ்வியக்த வதனத்தின் மொழியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இப்போதோ அவ்வியக்தமாக இருப்பவர் வியக்த உலகத்தின் நிவாசிகளுக்காக வியக்தத்தின் ஆதாரத்தை எடுத்து வியக்த தேசத்தின் ரீதியை போல பேச வேண்டியுள்ளது. இப்ப இங்கே நாங்கள் எப்படி எங்களுக்கு ஏதாவது கதைச்சா தான் எங்களுக்கு விளங்க மாதிரி பாபா சொல்றாரு என்னண்டா, அவ்வியக்தத்துல இருந்து எங்களுக்காக அவர் வந்து இந்த வியக்தத்தின் ஆதாரத்தை, அத பிரம்ம பாபாவின் ஆதாரத்தை எடுத்து வியக்த தேசத்தின் ரீதியை போல பேச வேண்டியுள்ளது. அங்கே அவ்வியக்த வதனத்திலோ ஒரு வினாடியில் அநேக ரகசியங்கள் தெளிவாகி விடுகின்றன. இங்கே உங்களது உலகத்தில் நிறைய பேசிய பிறகுதான் தெளிவாகிறது. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்றதுக்கு அதை பற்றிய விளக்கங்களை கொடுத்துதான் நீங்க எங்களுக்கு விளங்குது. ஆனா அவ்வியக்த வதனத்துல ஒரு வினாடியில் அநேக ரகசியங்கள் தெளிவாகி விடுகின்றன. இங்கே உங்களது உலகத்தில் நிறைய பேசிய பிறகுதான் தெளிவாகிறது. இதுதான் வித்தியாசம். வியக்த மொழி மற்றும் அவ்வியக்த பாப்தாதாவின் சமிக்கைகள் மூலம் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அதாவது இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்று, எப்படி விஞ்ஞானத்தின் மூலம் எங்கெங்கோ உள்ள விஷயங்கள், எப்படி விஞ்ஞானத்தின் மூலமாக எங்கெங்கோ உள்ள விஷயங்கள், எங்கெங்கோ உள்ள காட்சிகளை கேட்ச் பண்ண முடிகிறது, அதே போல நீங்கள் அவ்வியக்த ஸ்திதியின் ஆதாரத்தில் முன்னால் உள்ள விஷயங்களை கேட்ச் பண்ண முடியாதா? 3 விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவை என்ன விஷயங்கள்? பாப்தாதா இன்று இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொருவரும் எதுவரை சோதிப்பவராக ஆவதோடு உருவாக்குவராகவும் ஆகியிருக்கிறார். எதுவரை தான் சோதிப்பவராக ஆகுவதோடு உருவாக்குவராகவும் ஆகியிருக்கிறார். எவ்வளவுக்கு ஒருவர் சோதிப்பவராக இருப்பாரோ அந்த அளவு உருவாக்குவராகவும் இருக்க முடியும். எந்த அளவுக்கு சோதிப்பவராக இருப்பாரோ அந்த அளவுக்கு உருவாக்குவராகவும் இருக்க முடியும். இந்த சமயம் நீங்கள் சட்டத்தை உருவாக்குவராகவும் இருக்கிறீர்கள். பாபா சொல்றாரு என்னண்டா, முதல்ல எங்களை நாங்கள் சோதிச்சு எங்களை நாங்கள் புதுசா உருவாக்க வேணும். புதுசுன்னு சொன்னா புதிய தெய்வீக குணங்கள்ல புதுசா கிரகிக்க வேணும், ஞானத்தை கிரகிக்க வேணும், எங்களை மாத்திக்கொள்ளணும். அப்ப எவ்வளவுக்கு நாங்க சோதிப்பரா இருப்போமோ அவ்வளவுக்கு தான் எங்களை நாங்க ஒரு புது ஆளா உருவாக்குவோம். பாபா சொல்றாரு, இந்த சமயம் நீங்கள் சட்டத்தை உருவாக்குவராகவும் இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சட்டத்தை உருவாக்குவராக இருக்கிறீர்கள். இந்த நேரம் நாம் விழித்தொழணும், இந்த நேரம் நாம் முரளி கேட்கணும், இந்த நேரத்துல இந்த ஸ்திதியில இருந்து நாங்கள் இப்படி செய்யணும் என்று சொல்லி நாங்களே சட்டங்களை உருவாக்குறோம். மற்றும் புதிய உலகத்தை உருவாக்குவராக இருக்கிறீர்கள். முதல்ல நீங்கள் சோதிப்பவர், பிறகு நீங்கள் உருவாக்குபவர். அந்த உருவாக்குறதுல பாபா சொல்றாரு, முதலாவது நீங்கள் உங்களை உருவாக்குறீங்க, சட்டத்தை உருவாக்குறீங்க, புதிய உலகத்தை உருவாக்குவராகவும் இருக்கிறீர்கள். மேலும் அமைதியை உருவாக்குவராகவும் இருக்கிறீர்கள். ஆனால் உருவாக்குபவர் என்பதோடு கூடவே சோதிப்பவராகவும் அவசியமாக வேண்டும். விசேஷமாக எதை சோதிக்க வேண்டும்? இந்த சேவைதான் இப்போது மிச்சம் உள்ளது. இதன் மூலம் உங்கள் பெயர் விளங்க வேண்டும். அந்த சோதிப்பவர்கள் எதை சோதிக்கிறார்கள்?
அந்த சோதிப்பவர்கள் எதை சோதிக்கிறார்கள்? கலப்படம் மற்றும் லஞ்ச ஊழல். ஆக இந்த சேவைதான் இப்போது மிஞ்சி இருக்கிறது. லஞ்ச ஊழல் மற்றும் கலப்படம் செய்பவர்களிடம் சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் சோதிப்பவராகி செல்லுங்கள். எப்படி அந்த அரசாங்கத்தின் சோதிப்பவர்கள், பாபா அந்த அரசாங்கத்தை சொல்றார், எப்படி அந்த அரசாங்கத்தில் சோதிப்பவர்கள் அல்லது ஆய்வாளர்கள் யாரிடமாவது செல்கின்றார்கள் என்றால் அவர்கள் தாங்கள் இன்னார் என்று தெரியப்படுத்துவதில்லை. எதையும் கள்ளம் பிடிக்க போறாங்களா அவங்க தங்களை உடைய மாத்தி கொண்டு தங்கள் யார் என்று காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி பாபா என்ன சொல்ல வாரேன்னா, இதே ரீதியில் பாண்டவ அரசாங்கத்தின் ஒதோரிட்டியோடு சோதிப்பவராகி செல்லுங்கள். அப்போது அவர்கள் பார்த்ததுமே தங்களின் ஊழல் கலப்படத்தால் பயந்து விடுவார்கள் மற்றும் தலையை தொங்க போட்டு விடுவார்கள். இப்போது இந்த சேவை மிச்சம் உள்ளது. இதனால் தான் நீங்கள் பெயர் பெற வேண்டும். ஒருவர் தலை வணங்கினாலும் அதை தொடர்ந்து அநேகர் தலை வணங்கி விடுவார்கள். பாண்டவ அரசாங்கத்தின் ஒதோரிட்டியாகி செல்லுங்கள் மற்றும் சவால் விட வேண்டும். இப்போது புரிந்ததா? தன்னை தான் சோதிப்பவராகவும் ஆக வேண்டும். தன்னைத்தானே சோதிப்பவராகவும் ஆக வேண்டும் மற்றும் சேவையிலும் கூட இருக்க வேண்டும். ஒருவர் எவ்வளவு சோதிப்பவராகவும் உருவாக்குபவராகவும் இருக்கிறாரோ அவர்தான் பிறகு அரசாள்பவராக ஆகிறார். ஆக எதுவரை சோதிப்பவராக ஆகியிருக்கின்றனர் மற்றும் எதுவரை உருவாக்குபவராக ஆகியிருக்கின்றனர் மற்றும் எதுவரை அரசாள்பவராக ஆகியிருக்கின்றனர், ஒவ்வொருவரிடம் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போது தன்னை இந்த 3 விஷயங்களிலும் நிலை நிறுத்துவீர்களோ, பாபா சொல்றாரு, முதலாவது எங்களை நாங்களே சோதிக்கிறதுல, உருவாக்குறதுல, இந்த 3 விஷயங்கள் அரசாள்றது, இந்த 3 விஷயங்கள்ல நீங்கள் எப்படி உங்களை நீங்க நிலை நிறுத்துறீங்களோ, எவ்வளவுக்கு நிலை நிறுத்துறீங்களோ அவ்வளவுக்கு சிறு சிறு விஷயங்களில் நேரம் வீணாகாது. எப்போது மற்றவர்களுடைய ஊழல் கலப்படத்தையும் கூட சோதிப்பவர்கள் என்றால், மற்றவர்களுடைய ஊழல் கலப்படத்தை நாங்க சோதிக்கிறோம்டா பிறகு தன்னிடம் ஊழல் கலப்படம் இருக்க முடியுமா? செய்கிற ஆளை அப்படி இருந்தா எப்படி மற்றவேண்ட ஊழல் கலப்படத்தை நாங்க இல்லாம செய்யறது? ஆக இந்த நஷா இருக்க வேண்டும். நாம் இந்த 3 ஸ்திதிகளிலும் எதுவரை நிலைத்திருக்க முடியும்? ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்றால் அவர்கள் யாருக்கும் அடிமையாக இருப்பதில்லை. பாபா அடுத்த விஷயத்துக்கு வராரு. ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்றால் அவர்கள் யாருக்கும் அடிமையாக இருப்பதில்லை, அதிகாரியாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் அடிமையாக முடியாது. ஆக பிறகு மாயாவின் அடிமையாக எப்படி இருப்பார்கள்? அதிகாரத்தை மறப்பதால் அதிகாரி என புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதிகாரி என புரிந்து கொள்ளாததால் அடிமை ஆகி விடுகிறார்கள். எவ்வளவு தன்னை அதிகாரி என்று புரிந்து கொள்வார்களோ, எவ்வளவுக்கு தன்னை ஒரு அதிகாரி என்று புரிந்து கொள்வார்களோ அவ்வளவு விசால மனம் படைத்தவர்களாக அவசியம் ஆவார்கள். எவ்வளவுக்கு விசால மனம் உள்ளவராக ஆகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள், எவ்வளவுக்கு அவர்கள் பரந்த ஒரு மனப்பாங்கோடு இருக்கணுமோ, பரந்துபட்டு சிந்திக்கணுமோ
அவ்வளவுக்கு அவர்கள் அநேகருக்கு உதாரணமானவராக ஆகிறார்கள். பரந்த மனம் உள்ளவராக ஆவதற்கு அதிகாரியாக வேண்டும். அதிகாரி என்பதன் அர்த்தமே அதிகாரம் சதா நினைவில் இருக்க வேண்டும். ஆகவே பிறகு உதாரணமானவர்களாக ஆவார்கள். பரந்த மனம் உள்ளவர்கள் உதாரணமாகவும் ஆவார்கள் மற்றும் அநேகருக்கு பரந்த மனம் உள்ளவர்கள் உதாரணமாக ஆவார்கள் மற்றும் அநேகருக்கு விமோசனமும் அளிக்க முடியும். புரிந்ததா? யாருக்குள்ளாவது மாயை பிரவேசமாகிறது என்றால் முதலில் மாயா எந்த ரூபத்தில் வருகிறது? பாபா கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவரது கருத்தை சொன்னார்கள். முதலில் மாயா பலவித ரூபங்களில் சோம்பலாகத்தான் வருகிறது. தேக அபிமானத்திலும் கூட முதலில் சோம்பலின் ரூபத்தையே தாரணை செய்கிறது. அந்த சமயத்தில் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு சரி பார்ப்பதற்கான சோம்பலின் காரியத்தையும் செய்கின்றார்கள். அதாவது ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறதுலயும் ஒரு சோம்பல் தன்மை, அதுல சரி பார்க்கறதுலயும் ஒரு சோம்பேறித்தனம். பிறகு தேக அபிமானம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இன்னைக்கு பாபா சொல்றாரு என்னன்னா, உங்களை நீங்கள் சோதிப்பவர் ஆகணும். அதுக்கு முதலாவது பாபா சொல்றாரு, மாயா எந்த ரூபத்துல வருது, உங்களுக்குள்ள எந்தெந்த வடிவத்துல இந்த சோம்பலின் ரூபம் எடுக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதை சோதிச்சு பார்க்கணுமாம். மற்ற அனைத்து விஷயங்களிலும் பலவித ரூபங்களில் முதலில் சோம்பல் ரூபம் பெறுகிறது. சோம்பல் மற்றும் விரக்தி. அதுக்குதான் பாபா சொல்லுவார் என்னடா, நினைவுல சேவையில நீங்க எப்பவுமே மும்முரமா இருக்க வேணும். நாங்கள் ஃப்ரீயா இருந்தா தான் எங்களுக்குள்ள நிறைய மாய வரும். சோம்பல் மற்றும் விரக்தி ஈஸ்வரிய சம்பந்தத்தில் இருந்து உங்களை தூரத்துல கொண்டு போய் விடும். சாக்கார சம்பந்தத்தில் இருந்து மற்றும் புத்தியின் சம்பந்தத்தில் இருந்து மற்றும் சகயோகம் பெறுவதற்கான சம்பந்தத்தில் இருந்து விலகச் செய்து விடும். இந்த சோம்பல் வந்த பிறகு பயங்கர ரூபம் என்னவாக ஆகிறது? தேக அகங்காரத்தில் பிரத்யட்ச ரூபத்தில் வந்து விடுகிறார்கள். தேக அகங்காரம் முதலில் 6வது விகாரத்திலிருந்து தொடங்குகிறார்கள். ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுள் கடைசி நம்பர், அதாவது சோம்பலின் ரூபத்தில் ஆரம்பம் ஆகிறது. சோம்பலில் பிறகு எத்தகைய சங்கல்பங்கள் வரும்? சோம்பல் வந்தா பிறகு எப்படியான எண்ணங்கள் எங்களுக்குள்ள வரும்? தற்சமயம் இந்த ரூபத்தில் தான் மாயாவின் பிரவேசம் நடைபெறுகிறது. இதன் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டும். இந்த 6வது ரூபத்தில் மாயா பல விதங்களில் வருவதற்கு முயற்சி செய்யும். சோம்பலுக்கு பலவித ரூபங்கள் உள்ளன. சரீரம், மனம் 2 சம்பந்தத்தில் கூட மாயா வர முடியும். அநேகர் யோசிக்கின்றார்கள், எனவே சிந்திக்கிறாங்களா, அப்படி வேறுங்கள் இப்போது இல்லை என்றால் பிறகு எப்போதாவது செய்து கொள்ளுவோம். இப்ப வேண்டாம்,
பிறகு எப்பயாவது நாங்க இதை செய்வோம். சீக்கிரம் செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம்? ஏன் இப்ப நாங்கள் இவ்வளவு வேகமா சீக்கிரமா அதை நாங்க செய்து முடிக்கணும்? இப்படியெல்லாம் மிகவும் ரோயல் ரூபத்தில் மாயா வருகிறது. அநேகர் இதையும் யோசிக்கிறார்கள். இன்னொரு வழியிலையும் சிந்திக்கணும் என்று பாபா சொல்றார். அதாவது அவ்வியக்த ஸ்திதி இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில், இந்த முயற்சி செய்கிற இந்த பிராமண வாழ்க்கையில 9 தொடக்கம் 7 மணி நேரம் இருப்பது என்பது முடியாத காரியம். இதுவோ கடைசியில் தான் நடக்கும். இப்படியெல்லாம் என்னால செய்ய இயலாது, இது இறுதியில என்னால வேணுமென்னா இது செய்ய முடியும் என்ற மாதிரியான எண்ணங்கள் எங்களுக்குள்ள வருதாம். இதுவும் கூட சோம்பலின் ரோயல் ரூபமாகும். பிறகு செய்யலாம், யோசிக்கலாம், பார்க்கலாம். இவை அனைத்தும் சோம்பல். இதை சோதிப்பவராக ஆகுங்கள். உங்களில் யாரையாவது ரோயல் ரூபத்தில் மாயா பின்தொடர்வதில்லையே? இல்லறத்தின் பாலனையோ செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே வைராக்கிய விருத்தியில் இருக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டே வைராக்கிய விருத்தியில் இருக்க வேண்டும். இது மறந்து போகிறது. பாதி விஷயம் நினைவில் இருக்குது, பாதி விஷயத்தை விட்டு விடுகிறார்கள். மிகவும் சூட்சுமமான சங்கல்பங்களின் ரூபத்தில் முதலில் சோம்பல் பிரவேசம் ஆகிறது. முதலில சோம்பல் பிரவேசமாகிறது. இதற்கு பிறகு அது பெரிய ரூபத்தை எடுத்துக் கொள்கிறது. அந்த நேரத்திலே அதை நீங்கள் வெளியேற்றி விடுவீர்களானால் அதிக நேரம் அதை எதிர்கொள்ள வேண்டி இருக்காது. ஆக இப்போது இதை சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது தீவிர புருஷார்த்தி ஆகுவதில் அல்லது உயர தாண்டி செல்வதில் எந்த ரூபத்தில் மாயா சோம்பேறியாக ஆக்குறது? இந்த வாழ்க்கையில நான் கொஞ்சம் முன்னுக்கு போகணும்டா எந்த வடிவத்துல மாயா இந்த என்ன சோம்பேறி ஆக்குது? மாயாவின் வெளிப்படையான ரூபத்தையோ சோதிக்கிறீர்கள், ஆனால் இந்த சூட்சும ரூபத்தை சோதிக்க வேண்டும். அநேகர் இதையும் யோசிக்கிறார்கள். அதாவது முடிவான இருக்கைகளே குறைவுதானே என்று. ஆக மற்றவர்கள் புருஷார்த்தத்தில் முன்னால் செல்வதை பார்த்து தன்னுடைய புத்தியில் நினைக்கிறார்கள், அவ்வளவு முன்னால் நம்மால் போக முடியாது, இவ்வளவு போனாலே போதும். இப்படி நினைக்கிறதும் இதுவும் சோம்பலின் ரூபம் தான். ஆக இந்த அனைத்து விஷயங்களிலும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் சட்டத்தை உருவாக்குபவர்கள் அல்லது அமைதியை உருவாக்குபவர்களாக ஆக முடியும். மேலும் புதிய உலகத்தை உருவாக்குபவர்களாக ஆக முடியும். முதலில் தன்னையே புதியவராக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால், தன்னையே தன்னை மாத்தி ஒரு புதிய ஆளா மாத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்படி புதிய உலகத்தை உருவாக்குவராவீர்கள்? முதலிலோ தன்னைத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா?
புருஷார்த்தத்தில் தீவிர தன்மையை கொண்டு வருவதற்கான வழிமுறை தெரியும் இல்லையா? பிறர் அதில் ஏன் நிலைத்திருப்பதில்லை? எதுவரை தனக்குத்தான் எந்த ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளவில்லையோ, எதுவரை தனக்குத்தான், அதாவது ஒரு திட சங்கற்பமான ஒரு எண்ணத்தை உருவாக்குறது எனக்கு நானே, எதுவரை தனக்குத்தான் எந்த ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளவில்லையோ அதுவரை பரிபக்குவத்தன்மை பெற முடியாது. எதுவரை இங்கே முடிவு செய்யப்படவில்லையோ அதுவரை அங்கே, அதாவது பதவிகள் முடிவாகாது. ஆக இப்போது சொல்லுங்கள், புருஷார்த்தத்தில் தீவிரத்தன்மையை எப்போது கொண்டு வருவீர்கள்? மியூசியம் அல்லது கண்காட்சிகளில் இந்த ஸ்லோகனை நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீர்கள் இல்லையா? என்னத்த சொல்றோம் என்றே பாபா, இப்போது இல்லையேல் இனி எப்போதுமே இல்லை என்று. கண்காட்சிகள்ல மியூசியத்துல நாங்க விளங்கப்படுத்திக்கு நாங்க மற்றாக்களுக்கு சொல்றோம். அதை தனக்காகவும் நினைவு செய்யுங்கள். எப்போதாவது செய்து விடுவோம் என்பதாக யோசிக்காதீர்கள். இப்போது ஆகி காட்டுவோம் என்று அந்த பரிபக்குவத்தன்மை அல்லது தைரியம் வரும் என்றால் இப்பவே நீங்க அதை செய்வீங்கள் என்று சொன்னா பாபா சொல்றாரு, அந்த பரிபக்குவத்தன்மை அல்லது தைரியம் வரும் என்றால் பிறகு சக யோகம் கிடைக்கும். சொல்லுவார் பாபா, நான் உங்களுக்கு நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா நான் மிச்சாடி நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் பழையவர்கள், அதனால் உங்களை முன்னால் வைத்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பழையவர்கள், அதனால் உங்களை முன்னால் வைத்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாபா இன்றைக்கு உங்களை சொல்றாரு, முன்னால் யார் அமர்த்தப்படுகிறார்கள்? சிநேகியாக இருப்பவர்கள். சிநேகிகளுக்கு சொல்வதில் ஒரு பொழுதுமே சங்கோஜம் வருவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் எதுவுமே வெளிப்படையா நேரடியா சொல்லுவோம். அதே மாதிரி பாபா சொல்றாரு, ஒவ்வொருவரும் அந்த மாதிரி சிநேகிகள், எதுவும் சொல்லலாம் என்றவைக்கு. அனைவரும் யோசிக்கிறார்கள், பாபா மிகவும் சத்தமாக ஏன் பேசுவதில்லை? அனைவரும் யோசிக்கிறார்கள், பாபா மிகவும் ஏன் சத்தமாக பேசுவதில்லை? ஆனால் நீண்ட கால சம்ஸ்காரத்தால் அவ்வியக்த ரூபத்திலிருந்து வியக்தத்துக்கு வருகிறார் என்றால் சத்தமாக பேசுவது பிடிக்காது. நீங்களும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சத்தத்துக்கு அப்பாற்பட்டு சமிக்கைகளின்படி காரியங்களை நடத்த வேண்டும். புரிந்ததா? பாப்தாதா புத்தியின் ட்ரில் செய்விப்பதற்காக வருகிறார். இதன் மூலம் புத்தியின் ட்ரில் செய்விப்பதற்காக வருகிறார். இதன் மூலம் கண்டறிவதற்கான மற்றும் தொலைநோக்கு பார்வை உள்ளவராக ஆகுவதற்கான தகுதி இமர்ஜ் ரூபத்தில் வந்துவிடும். டிசைனிங் பவர், அதாவது பிரித்தறிகிற சக்தி மற்றும் தொலைநோக்கு பார்வை. ஏனென்றால் இன்னும் போக போக இது போன்ற சேவை நடைபெறும். இதில் தொலைநோக்கு புத்தி மற்றும் நிர்ணய சக்தி அதிகம் வேண்டும். அதனால் இந்த ட்ரில் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு சக்திசாலி ஆகிவிடும். ட்ரில் மூலம் சரீரமும் பலவானாகிவிடும். ஆக இந்த புத்தியின் ட்ரில் மூலம் புத்தி சக்திசாலி ஆகும்.
பாபா சொன்ன புத்தியின் ட்ரில் மூலம் புத்தி சக்திசாலி ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு தமது இருக்கையை முடிவு செய்வீர்களோ, நான் இந்த ஸ்திதியில இருப்பேன், இந்த நேரத்துக்குள்ள நான் இதை முடிப்பேன் தான் பாபா சொல்றார். எவ்வளவுக்கு எவ்வளவு தனது இருக்கையை முடிவு செய்வீர்களோ, சமயத்தையும் முடிவு செய்வீர்களோ, அவ்வளவுக்கு தன்னுடைய இல்லறத்தின் காரியங்களையும் தீர்மானிக்க முடியும். 2 வித லாபமும் கிடைக்கும். எவ்வளவுக்கு புத்தி முடிவானதாக உள்ளதோ அப்போது திட்டங்கள் அனைத்தும் கூட தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும். திட்டம் முடிவானால் முன்னேற்றமும் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும். இப்போது முடிவு செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள். சம்பூர்ணமாகி மற்றவர்களையும் சம்பூர்ணமாக்க வேண்டிய பாக்கி உள்ளது. இன்னும் நாங்க செய்ய வேண்டியது, நாங்கள் சம்பூர்ணமாகி மற்றவர்களையும் சம்பூர்ணமாக்க வேண்டிய பாக்கி. யார் ஆகின்றார்களோ அவர்கள் பிறகு நிரூபித்தும் காண்பிக்கிறார்கள். யார் அப்படி ஆகினமோ அவர்கள் பிறகு நிரூபித்தும் காண்பிக்கிறார்கள். தற்போது மற்றவர்களை ஆக்குவதற்கான நிரூபணத்தை காட்ட வேண்டும். மற்றபடி இந்த காரியத்துக்காக இந்த காரியத்தை செய்யறதுக்காக நாங்கள் இந்த வியக்த, அதாவது ஸ்தூல தேசத்தில் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்யறதுக்காகத்தான் நாங்கள் இப்ப இருக்கிறோம். நல்லது. இன்றைக்கு பாபா சொல்றாரு என்னடா, முதல்ல நாங்கள் சோதிப்பவர் ஆகணும். சோதிப்பவர் ஆகணும்டா என்ன நானே சோதிச்சு பார்க்கணும். அதுலதான் பாபாவே சொல்றாரு, அவரே எங்களுக்கு என்னத்தை சோதிக்கணும் என்று ஒரு விகாரத்தை தான் எடுத்து அவர் எங்களுக்கு சொல்றாரு. அதாவது நான் முதல்ல எங்களுக்குள்ள சோம்பல் 6வது விகாரம் என்று சொன்னார். அதுதானா முதல்ல வருதா. அந்த ரூபம் என்ன செய்து வந்து தோம்பல் வந்து எங்களை ஸ்ரீமத்துல எங்களை பிரித்தறிகிறதுல எல்லாம் வந்து அது எங்களோட சோம்பல் மாயை வந்து எங்களை தடையா இருக்குது. இப்ப பாபா சொல்றாரு, எந்தெந்த வடிவத்துல உங்களுக்கு அது இந்த சோம்பல் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரூபத்துல வருதுன்னு நாங்க சோதிச்சு பார்க்க வேணும். அதை விட வேற என்னென்ன பலவீனங்கள் எனக்குள்ள இருக்குது, என்னத்தை நான் மாத்திக்கொள்ளணும், என்ன ஒரு புதிய ஆளா நான் மாத்தணும்டா தினமும் பாபா முறையில சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு விஷயத்துல பாபா முறையில சொல்ல ஒரு விஷயத்த நாங்க தாரணை செய்தா கூடி நான் ஒரு புதிய ஆளா மாறுற மாதிரி. ஒரு விஷயத்த தாரணை பண்ணா கூடி நான் அந்தாண்டு நான் ஒரு புது ஆளா மாறணும். இப்ப எவ்வளவுக்கு நான் என்ன புதிய ஆளா மாத்துறனோ அவ்வளவுக்குத்தான் என்னால மற்றவையும் புதியவர்களா மாத்தேனும். இப்பதான் பாபா சொல்றாரு, புதிய உலகத்தை நீங்கள் உருவாக்குபவர்களாகவும் அதே நேரம் அமைதியை அருள்பவராகவும் ஆக முடியும் என்று சொன்னாரு. சோதிப்பவராகவும் உருவாக்குவராகவும் இருக்கிற ஒரு ஆள் தான் அரசாள்பவராக இருக்கலாம். அதையும் இன்றைக்கு பாபா தெளிவா சொன்னாரு. வேற இன்றைக்கு உங்களுக்கு சோதிக்கிறதுக்காக சில கேள்விகள் வேணுமென நீங்க எழுதி கொள்ளலாம். இல்லாட்டிக்கு நீங்க மனசுலையும் யோசிக்கலாம். இந்தியா முரளில் இருந்து முதலாவது பாபா இன்றைக்கு சொல்றாரு, சோம்பல் என்ற மாயை எனது மனசுல பலவித வடிவங்களில் வருகிறது. சோம்பல் என்ற மாயை என்ற மனசுல பலவித வடிவங்கள்ல வருகிறது. அவ்வாறு எமது மனதில நாம் அடிக்கடி உருவாக்கும் மாயையின் வடிவமான எண்ணங்கள் இது தனிப்பட்ட ரீதியா நானே சோதிச்சு பார்க்கணும். நான் எப்படியான சோம்பலான எண்ணங்கள் என்னென்ன நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப பாபாவும் சொன்னாரே, ஞானத்துல நான் இப்பதான் வந்தேன், நான் எப்படி முன்னுக்கு போறது. சிலருக்கு
அவங்களோட உடம்பு சரீரம் ஒத்துழைக்காது. அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு இருக்கும். இப்ப அவங்க யோசிப்பாங்க என்னன்னா, இப்படியான இந்த நோய்வாய்ப்பட்ட சரீரத்துல இருந்து கொண்டு நான் எப்படி முயற்சி செய்யறது, இப்படி அவங்க நினைக்கிறது கூடி பாபா சொல்றாரு சோம்பல். அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சோதிச்சு பார்க்கணும். நான் எப்படியான எண்ணங்களை உருவாக்குறது ஒரு உண்மையாவே ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயம்தான் உண்டு. ஆக நீங்க முதலாவது இந்த விஷயத்த சோதிச்சு பாருங்க. உங்களோட மனசுல நீங்கள் அடிக்கடி இப்படி உருவாக்குற எண்ணம், அதாவது மாயைதான் இந்த ரூபத்துல வருது. மியூசிக் போடலுமா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு கேள்விதானா சிஸ்டர்? 3 கேள்வி இருக்கு சிஸ்டர். சரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி அம்மா. மற்ற 2 கேள்விகளும் சொல்லலையே அம்மா. நான் சொல்றேன் சிஸ்டர். அடுத்த கேள்வி பாபா இன்றைக்கு சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களில் கலப்படம் ஊழல்களை போக்க வேண்டும். சொன்னாரே அந்த பாபா பாண்டவ அரசாங்கத்தின் அந்த ஒதோரிட்டியோட நாங்கள் இந்த வேலையை செய்யணும். மற்றவர்கள்ட்ட இருக்கிற ஊழல்கள் கலப்படங்கள் அவற்ற பொய்மைகள் எல்லாத்தையும் போக்க வேணும். ஆனால் நீங்களோ கலப்படமாகவும் ஊழல் நிறைந்தவராகவும் இருந்தால் எப்படி மற்றவர்களை மாற்ற உதவி செய்வது? இப்படி ஒரு கேள்வி உண்டு பாபா. இப்படி ஒரு வசனம் இன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு ஒரு வாக்கியம். இப்ப நானே சோதிச்சு பார்க்கணும், எனக்குள்ள ஏதாவது கலப்படங்கள் பொய்மைகள் எனக்குள்ள ஏதாவது இருக்குதா? பாபா இன்றைக்கிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்னட்ட இருந்து போகணும். அப்பத்தான் என்னால மற்றவைக்கு நாங்கள் அவையிட்டிருந்து கலப்படங்களையோ பொய்மைகளையோ ஊழல்களையோ அவையில போக்குறதுக்கு அவைக்கு நாங்கள் உதவி செய்யலாம். அப்படியான ஏதாவது எனக்குள்ள இருக்குதா? சோதிச்சு பார்ப்போம். ஓம் சாந்தி. அடுத்தது
மூன்றாவது, எம்மை நாம் புதியவர்களாக ஆக்கவில்லை என்றால் எப்படி புதிய உலகத்தை உருவாக்குவர்களாக ஆக முடியும்? எம்மை நாம் புதியவர்களாக ஆக்கவில்லை என்றால் எப்படி புதிய உலகை உருவாக்குவர்களாக ஆக முடியும்? நான் என்னை புதுப்பிப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களின் பயிற்சி, ஞானத்தை கடையிறது, என்னுடைய யோக சக்தியை அதிகரிப்பதற்கான முயற்சி, பலவீனங்களை கண்டறிஞ்சு விடுறது. ஆக இன்றிலிருந்து என்னை புதுப்பிப்பதற்காக, இன்றிலிருந்து என்னை நாம் புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிறு புதிய முயற்சியை நான் ஆரம்பிக்கணும். என்ன நான் புதுப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு சிறிய முயற்சி. நான் என்ன செய்ய போறேன்? அந்த சிறிய புதிய முயற்சி என்ன? அந்த சிறிய புதிய முயற்சி என்ன? நான் புதுப்பிக்கிறதுக்கு நான் ஏதாவது புதுசா ஏதாவது இன்றையில இருந்து தொடங்கணும். இன்னைக்கு பாபா சொல்லிட்டேரே முரளியில, இப்போது இல்லையே எப்போதும் இல்லை என்று நாங்கள் மற்றாக்களுக்கு நாங்கள் சொல்றோமாம். ஆனா நாங்கள் அதை நினைவுல வச்சிருக்கிறது இல்லை. இன்றைக்கு பாபா இன்றைக்கு முரளியில சொல்றாரு, இன்றைக்கு நான் என்ன புது ஆளா மாத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்ன முயற்சி? நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. கேட்டுட்டு தாரணை செய்யுங்க. கேள்வி கேட்டு அடுத்த முறை விட சொல்ல தெரியும் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். உண்மையிலேயே அந்த முரளி வாசிக்க சிஸ்டர் அந்த டேட் அனுப்பிக்கல, அந்த முரளி நான் வாசிக்க உண்மையிலேயே அந்த பாபா அந்த சோம்பேறித்தனம் என்று சொன்ன ஒரு விஷயம் சரியா ஆழமா எனக்குள்ள போய் பட்டுச்சுது. இப்ப இந்த முரளி நான் வாசிக்க தொடங்கினேனோ அப்பையிலிருந்தே நான் செக் பண்ண தொடங்கினேன். கூட நேரம் படுக்கணும் மட்டும் போற நேரத்துல எல்லாம் சோம்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைக்கணும். பாபாவுக்கு அந்த நேரம் பாபாவை நினைச்சிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு சேவை செய்யலாம், இப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு எனக்கு முயன்ற முரளி வாசிச்சதுல இருந்து வந்துச்சுது. ஸோ சிஸ்டருக்கு பாபாவுக்கு மேலே எனக்கு நான் நன்றி சொல்றேன்.